ஒரு காலத்தில் ரஷ்யாவில் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு ஜார் மன்னன் இருந்தான். அவன் ரொம்ப அதிகாரத்தோட ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருந்தான். புதிய விதமான தொழிற்சாலைகள் வரணும், வேலை வாய்ப்புகள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டில் நிறைய பேர் அவனுடைய ஆட்சிக்கு எதிராக பேச ஆரம்பித்தாங்க. நிறைய இடத்துல கிளர்ச்சிகள் அங்கங்கே நடந்தது. அதெல்லாம் நிக்கோலாஸ் மன்னன் விடாமல் இரும்பு கரம் கொண்டு அதெல்லாம் அடக்குறான். அப்போ கிளர்ச்சியாளர்கள் தலைவர் ஒருத்தன் ரெய்லின்னு ஒருத்தன் அவனை பிடிச்சி அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்துட்றான். அவனை ஒரு நாளைக்கு அவனை தூக்கு தண்டனைக்கு நிறைவேற்றுறதுக்காக அழைச்சிட்டு வராங்க. கழுத்தில் சுருக்கு மாட்டி, கயிறை சுருக்கு மாட்டி ஒரு ஸ்டூல் மேலே நிப்பாட்டி ரெடியாக வச்சுருக்காங்க. அந்த ஸ்டூலை தள்ளி விடுறாங்க. தள்ளி விட்டு இறங்குறப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த கயிறு அறுத்துட்டு கீழே விழுந்து போகுது. ரஷ்யாவில் ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதாவது இந்தமாரி தூக்கு தண்டனை நிறைவேற்ற நேரத்தில் இந்தமாரி கயிறு அருந்து விழுந்ததுன்னா அவங்களுக்கு இறைவனோட ஆசி இருந்தது அப்படின்னு நம்பினாங்க. அதனால அவனை மன்னிச்சு விட்டுருவாங்க. இது அங்கே ஒரு வழக்கமாகவே இருந்துகிட்டு இருந்தது. அப்போது கீழே விழுந்து எந்திரிச்சு சந்தோஷத்தில் அந்த ரெய்லி ஏதோ பேசுகிறான். ஜார் மன்னன்ட்ட போய் அதிகாரிகள் இந்த மாதிரி நடந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. ஜார் மன்னன் வேற வழி இல்லாமல் அந்த நாட்டோட வழக்கத்தையும் அந்த மக்களோட நம்பிக்கையும் மீற முடியாது இல்லையா? அதனால அவரோட விடுதலை பத்திரத்துல கையெழுத்து போடுறதுக்காக அவர் போறாரு. அந்த நேரத்துல அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு அவங்க அதிகாரிகிட்ட. இந்த சம்பவத்தை பத்தி ரெய்லி என்ன சொன்னா அப்படின்னு கேட்கிறாரு. அப்போ அந்த அதிகாரி சொல்றான், ரெய்லி இப்படி சொன்னா, அதாவது கீழே விழுந்து எந்திரிச்ச ரெய்லி என்ன சொன்னான்னா, இந்த பாருங்க, இந்த நாட்டுல ஒரு சின்ன கயிறை கூட ஒழுங்கா தயாரிக்கிறதுக்கு வக்கு இல்லாத இது ஒரு நாடு. இது பாருங்க, தூக்கு தண்டனை கயிறு கூட அருந்துகிட்டு கீழே விழுவுது அப்படின்னு அவன் சொல்றான். அப்ப ஜார் மன்னன் சொல்றான், ஓகே, அவன் சொன்னது தப்பு அப்படிங்கிறத நம்ம ப்ரூவ் பண்ணுவோம். நம்ம நாட்டு கயிறு ரொம்ப ஸ்ட்ராங் தான் ப்ரூவ் பண்ணுவோம். அதனால நாளைக்கு அவனை திருப்பியும் தூக்கில் தொங்க போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவனோட விடுதலை பிரகடனத்தை கிழிச்சிக்கு தூக்கி போட்டுறான். மறுநாள் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. எந்த இடத்துல பேசணும், எந்த இடத்துல பேசக்கூடாதுங்கிறத நாம தெரிஞ்சு வச்சுக்கலன்னா இறைவனால கூட நம்மளை காப்பாற்ற முடியாது. அனைவரும் சிந்தித்து செயல்படுங்கள்.